ஓம் சாந்தி. மார்ச் 22, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அகநோக்கு உடையவர்களாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். புறநோக்குடையவர்கள் ஆகாதீர்கள். அப்பொழுது மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட முடியும். கேள்வி: மேலேறும் ஸ்திதியின் பொருட்டு தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் கற்பிக்கும் முயற்சி என்ன? பதில்: 1. குழந்தைகளே, நீங்கள் மேலேறும் ஸ்திதிக்குள் செல்ல விரும்பினால் உங்கள் புத்தியின் யோகத்தை ஒரே ஒரு தந்தையுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். இன்னார் இவ்வாறானவர், அவர் அதையும் இதையும் செய்கின்றார், இவருக்கு குறைபாடுகள் உள்ளன போன்ற அத்தகைய விஷயங்களுக்குள் நீங்கள் செல்ல அவசியமில்லை. எவரதும் குறைபாடுகளிலிருந்தும் உங்கள் முகத்தை அப்பால் திருப்பிக் கொள்ளுங்கள். 2. ஒரு பொழுதும் இக்கல்வியுடன் முரண்படாதீர்கள். முரளியிலிருந்து நல்ல கருத்துக்களை தொடர்ந்தும் கிரகியுங்கள். அப்பொழுது மாத்திரமே உங்களால் மேலேறும் ஸ்திதிக்குள் செல்ல முடியும். ஓம் சாந்தி. இப்பொழுது இடம்பெறும் இந்த வகுப்பு ஞானத்திற்குரியது. ஆனால் காலை வகுப்பு யோகத்திற்குரியதாகும். எந்த யோகம்? நீங்கள் இதனை மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும். ஏனெனில் மனிதர்களால் கற்பிக்கப்படும் ஹத்த யோகத்தில் பல மனிதர்கள் சிக்கி உள்ளனர். இங்கு ராஜயோகத்தை கற்பிக்கக்கூடிய அரசர்கள் இல்லை என்பதால் இது பரமாத்மாவினால் கற்பிக்கப்படுகின்ற ராஜயோகமாகும். இந்த லக்ஷ்மியும் நாராயணரும் ஓர் இறைவரும் இறைவியும் ஆவார்கள். அவர்கள் ராஜயோகத்தை கற்கும் பொழுது மாத்திரமே அவர்களால் எதிர்காலத்தில் ஓர் இறைவன் இறைவி ஆக முடியும். இந்த ஞானம் இந்த அதிமங்களகரமான சங்கம யுகத்தில் விளங்கப்படுத்தப்படுகிறது. இது அதிமங்களகரமான யுகம் என்று அழைக்கப்படுகிறது. இது பழைய உலகிற்கும் புதிய உலகிற்கும் இடையிலான, அதாவது பழைய மனிதர்களுக்கும் புதிய தேவர்களுக்கும் இடையிலான காலமாகும். இந்த நேரத்தில் மனிதர்கள் அனைவரும் பழையவர்களாக உள்ளார்கள். புதிய உலகில் புதிய ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவர்கள், அவர்கள் மனிதர்கள் என்று அழைக்கப்படுவதில்லை. அவர்கள் மனிதர்களாக இருந்த பொழுதிலும் அவர்களுக்கு தெய்வீக குணங்கள் உள்ளன. இதனாலேயே அவர்கள் தேவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் தூய்மையானவர்களாகவும் இருக்கிறார்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். காமமே கொடிய எதிரி. அது ராவணனின் முதன்மையான தீய ஆவியாகும். ஒருவர் மிகவும் கோபப்படும் பொழுது மக்கள் கூறுகிறார்கள், நீங்கள் ஏன் குறைக்கின்றீர்கள்? இந்த இரு விகாரங்களும் உங்கள் மிகப்பெரிய எதிரிகளாகும். குறைத்தல் என்ற வார்த்தை பேராசை அல்லது பற்றுக்கு பயன்படுத்தப்படுவதில்லை. சிலர் விஞ்ஞானத்தின் அகங்காரத்தினால் அதிக அளவு கோபத்தை கொண்டிருக்கிறார்கள். இதுவும் அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. காமம் என்னும் தீய ஆவி அதன் ஆரம்பம் முதல் மத்தியமத்தின் மூலமாக இறுதி வரை அதிக அளவு துன்பத்தை விளைவிக்கின்றது. அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் காமவாளை பயன்படுத்துகிறார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொண்ட பின்னர் அவற்றை பிறருக்கு விளங்கப்படுத்த வேண்டும். குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு எவராலும் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்கான உண்மையான பாதையை எவருக்கும் காட்ட முடியாது. குழந்தைகளாகிய உங்களால் மாத்திரமே அவர்களுக்கு இப்பாதையை காட்ட முடியும். அதாவது எவ்வாறு எல்லையற்ற தந்தையிடமிருந்து தங்கள் ஆஸ்தியை பெறுவது என்பதாகும். உங்களால் பிறருக்கு விளங்கப்படுத்த முடியாதிருந்தால் நீங்கள் இக்கல்வியில் கவனம் செலுத்தவில்லை என்றும் உங்கள் புத்தியின் யோகம் வேறு எங்கோ அலைகிறது என்பதுமே அதன் அர்த்தமாகும். இது ஒரு யுத்த களமாகும். இது இலகுவானது என்று எவரும் எண்ணக்கூடாது. நீங்கள் விரும்பாவிட்டாலும் கூட பல புயல்களும் வீணான எண்ணங்களும் உங்கள் மனதில் தோன்றும். அவற்றினால் குழப்பமடையாதீர்கள். உங்கள் யோக சக்தியின் மூலம் மாத்திரமே மாயை ஓடுவாள்.
இதற்கு அதிகளவு முயற்சி தேவையாகும். நீங்கள் ஷரீர உணர்வில் இருப்பதனால் உங்கள் வியாபாரம் மற்றும் வேலை போன்றவற்றில் அதிக அளவு களைப்படைந்து விடுகின்றீர்கள். ஷரீர உணர்வின் காரணமாகவே நீங்கள் அதிக அளவு பேச வேண்டியுள்ளது. தந்தை கூறுகின்றார், ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதால் நீங்கள் தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற விஷயங்களை மாத்திரம் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவீர்கள். உங்களை ஓர் ஆத்மா என கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கின்றார். குழந்தைகளே, புறநோக்குடையவர்கள் ஆகாதீர்கள், அகநோக்குடையவர்கள் ஆகுங்கள். சில நேரங்களில் நீங்கள் புறநோக்குடையவர்கள் ஆக நேர்ந்தாலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அகநோக்குடையவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இல்லாதுவிட்டால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதும் இல்லை, நீங்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை அடையப் போவதும் இல்லை. உங்கள் தலை மீது பல பிறவிகளின் பாவ சுமை உள்ளது. பிராமணர்களே அதிக பாவத்தை செய்துள்ளார்கள். அவர்கள் இதில் வரிசை கிரமமாகவும் உள்ளார்கள். மிகவும் உயர்வானவர்கள் ஆகுபவர்கள் மிகவும் தாழ்மையானவர்களும் ஆகின்றார்கள். இளவரசர்கள் ஆகுபவர்கள் பின்னர் யாசிப்பவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் இந்த நாடகத்தை மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் வருபவர்கள் இறுதியிலும் வருவார்கள். முதலில் தூய்மையாகுபவர்களே முதலில் தூய்மையற்றவர்களும் ஆகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், நான் இவரது பல பிறவிகளின் இறுதி பிறவியிலேயே இவரது சரீரத்தினுள் பிரவேசிக்கின்றேன். அதுவும் அவர் ஓய்வு ஸ்திதியில் உள்ள பொழுதாகும். இந்நேரத்தில் முதியோர் இளைஞர் அனைவரும் தங்கள் ஓய்வு ஸ்திதியில் உள்ளார்கள். அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர் என்ற தந்தைக்கான புகழும் உள்ளது. அது அதி மங்களகரமான சங்கமயுகத்திலேயே இடம்பெறுகிறது. நீங்கள் மங்களகரமான சங்கமயுகத்தை நினைவு செய்ய வேண்டும். மக்கள் கலியுகத்தை நினைவு செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் மாத்திரமே மங்களகரமான சங்கமயுகத்தை நினைவு செய்கின்றீர்கள். எவ்வாறாயினும் நீங்களும் வரிசை கிரமமானவர்களே. உங்களில் பலர் உங்கள் நாளாந்த கடமைகளையே நினைவு செய்கின்றீர்கள். புற விஷயங்களிலிருந்து உங்கள் முகம் திரும்பியதும் உங்களால் இந்த ஞானத்தை கிரகிக்க முடியும். உங்கள் இறுதி கணத்தில் நீங்கள் எதனை நினைவு செய்கின்றீர்களோ அதற்கு ஏற்பவே உங்களது அடுத்த பிறவி அமையும் என்றொரு கூற்றுண்டு. எங்கள் ஞானத்திற்கு பொருத்தமான கூற்றுகளும் பாடல்களும் வைத்திருப்பதற்கு பெருமதியானவை. உதாரணமாக ஒரு பாடல் உள்ளது, இந்த அழுக்கான உலகை நீங்கள் இப்பொழுது விட்டு செல்ல வேண்டும். மற்றொன்றும் உள்ளது, குருடர்களுக்கு பாதையை காட்டுங்கள். இத்தகைய பாடல்களை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். மனிதர்கள் இந்த பாடல்களை இயற்றியுள்ள பொழுதிலும் அவர்களுக்கு சங்கமயுகத்தை பற்றி எந்த விழிப்புணர்வும் இல்லை. இந்நேரத்தில் அனைவரும் குருடர்களாகவும் ஞான கண் இல்லாதவர்களாகவும் உள்ளனர். பரமாத்மா வரும்பொழுது மாத்திரமே அனைவருக்கும் பாதையை காட்ட முடியும். அவர் ஒரு நபருக்கு மாத்திரமே இதனை காட்டுவதில்லை. அது அவரது சிவசக்தி சேனையாகும். இந்த சக்தி சேனை என்ன செய்கிறது? அவர்கள் ஸ்ரீமத்தின் அடிப்படையில் புதிய உலகை ஸ்தாபிக்கிறார்கள். கடவுளால் அன்றி வேறு எவராலும் கற்பிக்க முடியாத ராஜயோகத்தை நீங்களும் கற்கின்றீர்கள். கடவுள் அஷரீரியானவர். அவருக்கென சொந்தமாக ஒரு ஷரீரம் இல்லை. மற்ற அனைவரும் ஷரீரதாரிகள். ஒரே ஒரு தந்தையே அதிமேலானவர். அவர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் மாத்திரமே இதனை அறிவீர்கள். நீங்கள் அனைவரும் வரிசை கிரமமானவர்கள். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையை விடுக்க வேண்டும். பெரிய பத்திரிகைகளில் மனிதர்கள் கற்பிக்கின்ற யோகம் ஹத்த யோகம். ஆனால் பரமாத்மாவாகிய பரம தந்தையான ஒரே ஒரு தந்தையால் மாத்திரமே ராஜயோகத்தை கற்பிக்க முடியும். இதன் மூலம் நீங்கள் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் பெறுவீர்கள் என்று பிரசுரியுங்கள். ஹத்தயோகத்தின் மூலம் உங்களால் இரண்டையும் பெற முடியாது. அது ஆரம்பம் முதல் இருந்துள்ள ஹத்தயோகமாகும். இது பழையதாகும். இந்த ராஜயோகம் சங்கம யுகத்தில் தந்தையால் மாத்திரமே கற்பிக்கப்பட முடியும்.
நீங்கள் சொற்பொழிவு ஒன்றை ஆற்றும் பொழுது முதலில் நீங்கள் ஒரு தலைப்பை தேர்வு செய்ய வேண்டும் என்று பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். ஆனாலும் நீங்கள் அதனை செய்வதில்லை. இந்த ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்ற வெகு சிலரே உள்ளார்கள். நீங்கள் முதலில் உங்கள் சொற்பொழிவை எழுதி தயாரிக்க வேண்டும். அப்பொழுது உங்களால் அனைத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும். உங்கள் சொற்பொழிவை ஒரு தாளில் பார்த்து வாசிக்காமல் நேரடியே வாய் மூலம் பேச வேண்டும். ஞானக்கடலை கடைந்து தங்களை ஆத்மாக்கள் என்று கருதியவாறு பேசுகின்றவர்களுக்கே ஒரு சொற்பொழிவை ஆற்றுவதற்கான சக்தி இருக்கும். உங்கள் சகோதரர்களுடன் பேசுகின்றோம் என்ற உணர்வில் நிலைத்திருப்பதனால் சக்தி கிடைக்கும். இது மிகவும் உயர்ந்த இலக்காகும். பொறுப்பெடுத்தல் என்பது உங்கள் மாமியார் வீட்டுக்கு செல்வதை போன்றது அல்ல. நீங்கள் எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவர்கள் ஆகின்றீர்களோ மாயையும் அந்த அளவிற்கு மிக அதிகமாக சக்தி வாய்ந்தவளாகி உங்களை தாக்குவாள். அங்கதனும் மகாவீரரும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். இதனாலேயே அவர்கள் ராவணனிடம் தங்களை அசைப்பதற்கு முயற்சி செய்யுமாறு சவால் விடுத்தார்கள். அது பௌதிகமானதோர் விஷயம் அல்ல. சமய நூல்களில் பல கற்பனை கதைகள் உள்ளன. ஒரு காலத்தில் பரம தந்தையான கடவுளின் தங்கமான வாசகங்களை கேட்டு பழகியிருந்த இந்த செவிகள் பக்தி மார்க்கத்தின் கற்பனை கதைகளை கேட்பதனால் இப்பொழுது கற்களை போன்று ஆகியுள்ளன. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் தொடர்ந்தும் ஏணியில் கீழிறங்க ஆரம்பித்ததால் உங்கள் பணம் முழுவதையும் இழந்ததுடன் நெற்றியையும் தேய்த்து கொண்டீர்கள். 84 பிறவிகளின் கதையும் உள்ளது. பக்தி மார்க்கத்தை பின்பற்றியதால் நீங்கள் தொடர்ந்தும் கீழே வந்தீர்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு எவ்வாறு மீண்டும் மேலேறுவது என்று கற்பிக்கின்றார். இப்பொழுது இது உங்கள் மேலேறும் ஸ்திதியாகும். நீங்கள் உங்கள் புத்தியின் யோகத்தை தந்தையோடு ஈடுபடுத்திக் கொள்ளாதிருந்தால் நீங்கள் நிச்சயமாக வீழ்வீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்யும் போது மேலே ஏறுகின்றீர்கள். அதற்கு அதிகளவு முயற்சி தேவையாகும். ஆனால் குழந்தைகள் கவனக்குறைவானவர்கள் ஆகின்றார்கள். நீங்கள் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் பொழுது தந்தையையும் ஞானத்தையும் மறந்து விடுகின்றீர்கள். மாயை பல புயல்களை ஏற்படுத்துகின்றாள். இன்னார் இப்படிப்பட்டவர், அவர் இதனை செய்கின்றார், இந்த ஆசிரியர் இவ்வாறானவர், இவருக்கு இந்த குறைபாடு உள்ளது. ஓ, நீங்கள் அதனை குறித்து ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? எவருமே இன்னமும் தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிறைந்தவராகவும் முழுமையானவராகவும் ஆகவில்லை. மற்றவர்களின் குறைபாடுகளை பார்க்காதீர்கள், ஆனால் அவர்களின் நற்குணங்களை கிரகியுங்கள். குறைபாடுகளிலிருந்து உங்கள் முகத்தை அப்பால் திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் முரளியை பெறுகின்றீர்கள் என்பதால் அவற்றை கேட்டு அவற்றை கிரகிக்க வேண்டும். பாபா கூறுகின்ற விஷயங்கள் சரியானவையா என புரிந்து கொள்வதற்கு உங்கள் புத்தியை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எதனையும் ஒரு புறம் ஒதுக்குங்கள். இக்கல்வியுடன் என்றுமே முரண்படாதீர்கள். நீங்கள் ஓர் ஆசிரியருடனோ அல்லது கல்வியுடனோ முரண்பட்டால் நீங்கள் தந்தையுடன் முரண்படுகின்றீர்கள் என்பதே அதன் அர்த்தமாகும். நிலையம் ஒன்றுக்கு செல்லாத பல குழந்தைகள் உள்ளனர். ஒருவர் எவ்வாறு இருந்தாலும் உங்கள் அக்கறை முரளியிலேயே உள்ளது. முரளியை எவர் வாசித்தாலும் அதனை கேட்டு அதிலுள்ள நல்ல கருத்துக்களை கிரகியுங்கள். எவருடனும் நீங்கள் பேசுவதில் மகிழ்ச்சி அடையாது விட்டால் அப்பொழுது மௌனமாக இருந்து முரளியை கேட்டு வீட்டிற்கு செல்லுங்கள். முரண்படவோ அல்லது நான் இங்கு வரமாட்டேன் என்றோ கூறாதீர்கள். அனைவரும் வரிசை கிரமமானவர்கள். நீங்கள் அதிகாலையில் நினைவில் அமர்வதும் நல்லதே. பாபா ஒரு சர்ச் லைட்டை கொடுக்கவே வருகின்றார். பாபா தனது அனுபவத்தை கூறுகின்றார். அவர் அமரும் பொழுது முதலில் தனது விசேஷமான குழந்தைகளை நினைவு கூறுகின்றார். அவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் அல்லது கல்கத்தாவில் இருந்தாலும் அவர் விசேஷமானவர்களை நினைவு செய்து அவர்களுக்கு ஒரு சர்ச் லைட்டை கொடுக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு அமர்ந்திருந்தாலும் பாபா சேவை செய்கின்ற குழந்தைகளை நினைவு செய்கின்றார். சேவை செய்த நல்ல குழந்தைகள் தங்கள் சரீரங்களை நீக்கி செல்லும் பொழுது
அவர்கள் பெருமளவு சேவை செய்த பின்னரே சென்றுள்ளார்கள் என்று பாபா அந்த ஆத்மாக்களை நினைவு செய்கின்றார். அவர்கள் நிச்சயமாக அருகாமையில் உள்ள ஒரு வீட்டிலேயே பிறப்பெடுத்திருப்பார்கள். ஆகவே பாபா அவர்களையும் நினைவு செய்து அவர்களுக்கு ஒரு சர்ச் லைட்டை கொடுக்கின்றார். உண்மையில் அனைவரும் பாபாவின் குழந்தைகளே. ஆயினும் யார் நல்ல சேவை செய்கின்றார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். பாபா கூறியுள்ளார், இங்கு ஒரு சர்ச் லைட்டை கொடுங்கள். பின்னர் அவர் அதனை கொடுக்கின்றார். 2 இயந்திரங்கள் உள்ளன. இவர் உயர்ந்ததோர் அந்தஸ்தை அடைவதால் நிச்சயமாக அவருக்கு ஒரு சக்தி உள்ளது. இருப்பினும் எப்பொழுதும் சிவ் பாபாவை உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்று கருதுமாறு அவரையே நினைவு செய்ய வேண்டும் என்றும் பாபா கூறியுள்ளார். 2 ஒளிகள் உள்ளன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு எவரிலும் 2 ஒளிகள் இருக்க முடியாது. இதனாலேயே நீங்கள் 2 ஒளிகளின் முன்னிலையில் வந்து மிகவும் நன்றாக புத்துணர்ச்சி பெறுகின்றீர்கள். அதிகாலை நேர சிறப்பானவை. நீராடிய பின்னர் நீங்கள் மொட்டை மாடிக்கு சென்று ஏகாந்தத்தில் அமர வேண்டும். இதனாலேயே பாபா பெரிய மொட்டை மாடிகளை கட்டியுள்ளார். போதகர்களும் முழுமையான மௌனத்தில் நடந்து செல்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக கிறிஸ்துவை நினைவு செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு கடவுளை தெரியாது. அவர்கள் கடவுளை நினைவு செய்திருந்தால் அவர்களின் புத்தியில் சிவலிங்கம் பிரவேசித்திருக்கும். அவர்கள் தங்கள் சொந்த போதையில் நிலைத்துள்ளார்கள். நீங்கள் அவர்களிடமிருந்து அந்த நற்குணத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். தத்தாத்ரேயர் அனைவரிடமிருந்தும் நற்குணங்களை தேர்ந்தெடுத்தார் என்று அவரை குறித்து கூறப்படுகிறது. குழந்தைகளாகி நீங்களும் தத்தாத்ரேயர்கள், ஆனால் வரிசை கிரமமானவர்கள். இங்கே உங்களுக்கு மிகவும் நல்ல ஏகாந்தம் உள்ளது. உங்களுக்கு தேவையான அளவு வருமானத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். வெளியில் நீங்கள் உங்கள் நாளாந்த தொழிலை நினைவு செய்கின்றீர்கள். அதிகாலை 4 மணி மிகவும் சிறந்த நேரமாகும். வெளியில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் அமர்ந்திருப்பதுடன் காவலாகவும் உள்ளீர்கள். நீங்கள் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும். இந்த யாகத்தின் அனைத்தையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இந்த யஜ்யத்தின் ஒவ்வொரு பொருளும் மிகவும் பெருமதி வாய்ந்ததாகும். ஆகவே பாதுகாப்பே முதன்மையானது. எவரும் இங்கு வரமாட்டார்கள். இங்கே நகைகள் போன்றவை இருக்க முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இது ஓர் ஆலயமும் இல்லை. இக்காலத்தில் எங்கும் திருட்டு இடம்பெறுகிறது. புராதன பொருட்கள் திருடப்பட்டு வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுகின்றன. உலகம் மிகவும் மோசமாகி உள்ளது. காமமே கொடிய எதிரி. அது உங்களை அனைத்தையும் மறக்கச் செய்கிறது. உங்களுக்கு அதிகாலையில் என்றென்றும் ஆரோக்கியமானவர்கள் ஆகுவதற்கான வகுப்பு ஒன்று உள்ளது. பின்னர் என்றென்றும் செல்வந்தர்கள் ஆகுவதற்கான வகுப்பு இடம்பெறுகிறது. நீங்கள் தந்தையை நினைவு செய்வதுடன் ஞான கடலையும் கடைய வேண்டும். தந்தையை நினைவு செய்வதால் உங்கள் ஆஸ்தியையும் நினைவு செய்வீர்கள். இது மிகவும் சிறந்த இலகுவான வழிமுறையாகும். தந்தை விதையாக இருந்து விருட்சத்தின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை அறிந்திருப்பதை போன்று இதுவும் உங்கள் தொழிலாகும். விதையை நினைவு செய்வதனால் நீங்கள் தூய்மையானவர்கள் ஆகின்றீர்கள். சக்கரத்தை நினைவு செய்வதனால் நீங்கள் பூலோகத்தை ஆட்சி செய்பவர்கள் ஆகின்றீர்கள். அதாவது நீங்கள் செல்வத்தை பெறுவீர்கள். மக்கள் மன்னன் விக்ரமாஜித்தினதும் பாவத்தை வென்றவர் மன்னன் விக்ரமனினதும் பாவ செயலை செய்பவர் காலப்பகுதிகளை கலந்துள்ளார்கள். விக்ரமனின் நாட்காட்டி ராவணன் வந்த பொழுது ஆரம்பித்தது. அதன் பின்னர் காலம் மாற்றமடைந்தது. முதலாம் நாள்காட்டியின் தேதிகள் வருடம் 1 2500 வருடங்கள் வரை கொண்டதாகும். அதன் பின்னர் உள்ள நாள் காட்டியின் தேதிகள் 2500 5000 வருடங்கள் வரை கொண்டதாகும். இந்துக்களுக்கு தங்கள் சொந்த தர்மத்தை தெரியாது. இதுவே தங்கள் ஆதி தர்மத்தை மறந்து அதர்மம் நிறைந்தவர்கள் ஆகியுள்ள ஒரே ஒரு சமயமாகும். அந்த தர்மத்தை ஸ்தாபித்தவரையும் அவர்கள் மறந்துவிட்டார்கள். ஆரிய சமாஜம் எப்பொழுது ஆரம்பித்தது என்று நீங்கள் விளங்கப்படுத்த முடியும்.
ஆரியர்கள் சீர்திருந்தியவர்கள் சத்தியுகத்தில் இருந்தார்கள். இப்பொழுது சீர்திருந்தாதவர்களே உள்ளார்கள். தந்தை இப்பொழுது உங்களை சீர்திருத்தவே வந்துள்ளார். உங்கள் புத்தியில் முழு சக்கரமும் உள்ளது. நல்ல முயற்சி செய்பவர்கள் இதனை மிகவும் நன்றாக புரிந்து கொண்டு பிறரையும் முயற்சி செய்ய தூண்டுவார்கள். தந்தையே ஏழைகளின் பிரபு. நீங்கள் இந்த செய்தியை கிராம வசிப்பவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். 6 படங்கள் போதுமானவை. 84 பிறவிகளின் சக்கரத்தின் படம் மிகவும் நல்லதாகும். நீங்கள் இப்படத்தை மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும். எவ்வாறாயினும் மாயை உங்களை அனைத்தையும் மறக்கச் செய்யும் வகையில் சக்தி வாய்ந்தவள் ஆவாள். இங்கே 2 ஒளிகளும் ஒன்றாக உள்ளன. ஒருவர் தந்தையும் மற்றொருவர் இவரும் ஆவார். இருவருமே மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பினும் இவர் கூறுகின்றார், நீங்கள் அதி சக்தி வாய்ந்த ஒளியை பற்றி கொள்ள வேண்டும். குழந்தைகள் அனைவரும் இங்கே ஓடோடி வருகிறார்கள். இங்கே இரட்டை ஒளிகளும் உள்ளதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். தந்தை உங்களுடன் நேரடியாக பேசுகின்றார். நான் உங்களுடன் மாத்திரமே பேச வேண்டும், நீங்கள் கூறுவதை மாத்திரமே கேட்க வேண்டும் என்று கூறுகின்ற ஒரு பாடல் உள்ளது. அதன் அர்த்தம் எப்பொழுதும் நீங்கள் இங்கேயே இருக்க முடியும் என்பதல்ல. 8 நாட்கள் போதுமானவை. அனைவருமே இங்கிருப்பதாயின் பலர் இருப்பார்கள். அனைத்தும் நாடகத்திற்கு ஏற்பவே தொடர்கிறது. எவ்வாறாயினும் நீங்கள் உள்ளூர அந்த ஆழமான சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். மற்றவர்களை தங்களுக்கு சமமானவர்கள் ஆக்குபவர்களே அந்த சந்தோஷத்தை அனுபவம் செய்வார்கள். நீங்கள் பிரஜைகளை உருவாக்கும் பொழுதே உங்களால் ஒரு அரசராக முடியும். உங்களுக்கு ஒரு கடவுச்சீட்டு தேவை. நீங்கள் பாபாவிடம் கேட்டால் பாபாவினால் உங்களுக்கு உடனடியாகவே கூற முடியும். உங்களை பாருங்கள், உங்களுக்குள் ஏதாவது குறைபாடுகள் உள்ளனவா என பாருங்கள். நீங்கள் புகழ்ச்சி அவதூறு அனைத்தையும் சகிக்க வேண்டும். யஜ்யத்திலிருந்து உங்களுக்கு கிடைப்பவற்றின் மூலம் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். யஜ்யத்தில் கொடுக்கப்படும் உணவை நீங்கள் விரும்ப வேண்டும். சந்நியாசிகளும் தாங்கள் உணவு உண்ட பின்னர் உணவு தட்டை கழுவி அந்த நீரை பருகுகிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கு உணவின் முக்கியத்துவம் தெரியும். உங்களால் எந்த தானியத்தையும் பெற முடியாத அத்தகைய காலமும் வரும். உங்களால் அனைத்தையும் சகிக்க முடியும் போது மாத்திரமே உங்களால் சித்தி எய்த முடியும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நீங்கள் எவரிலாவது குறைபாடுகளை பார்த்தால் உங்கள் முகத்தை அப்பால் திருப்பிக் கொள்ளுங்கள். கல்வியுடன் முரண்படாதீர்கள். தத்தாத்ரேயர் போன்று அனைவரிடமிருந்தும் நற்குணங்களை தேர்ந்தெடுங்கள். 2. உங்கள் புத்தியில் இருந்து புற விஷயங்களை அகற்றி அகநோக்குடையவர்களாக இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். உங்கள் வியாபாரம் அல்லது தொழில் போன்றவற்றை செய்யும் பொழுதும் ஆத்ம உணர்வில் இருங்கள். அதிக அளவு பேசாதீர்கள். ஆசீர்வாதம். இறை சேவையில் கட்டுண்டிருப்பதால் நெருங்கிய உறவு முறைக்குள் வருவதன் மூலம் ராஜ குடும்பத்தில் ஒருவராகின்ற உரிமையை கொண்டிருப்பீர்களாக. இறை சேவையின் பந்தனமானது உங்களை நெருங்கிய உறவு முறைக்குள் கொண்டு வருகிறது. நீங்கள் எந்த அளவிற்கு சேவை செய்கின்றீர்களோ அதற்கு ஏற்ப அந்த சேவையின் பலன் உங்களை நெருங்கிய உறவு முறைக்குள் கொண்டு வருகிறது. இங்கே சேவை செய்பவர்கள் அங்கே ராஜ குடும்பத்தில் ஒருவராகின்ற உரிமையை பெறுகின்றார்கள். இங்கே நீங்கள் எந்த அளவிற்கு கடினமாக உழைக்கின்றீர்களோ அங்கே சிம்மாசனத்தில் சௌகரியமாக அமர்வீர்கள். ஆனால் இங்கே சௌகரியமாக அமர்ந்திருப்பவர்கள் அங்கே வேலை செய்ய வேண்டும். தந்தையிடம் ஒவ்வொரு வினாடியினதும் ஒவ்வொரு செயலினதும் கணக்கு ஒன்று உள்ளது. ஸ்லோகம். சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றத்திற்கான அதிர்வுகளை விரைவான வேகத்தில் பரப்புங்கள்.
ஓம் சாந்தி.